I'll call you back in 30 minutes. என்னடா திரும்ப என்கிட்டே வந்திருக்க? எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில. என்ன சொல்லணும்? நான் கொஞ்சம் என்னை பற்றி பேசணும். சரி பேசு. இந்த உலகத்தில் காமனான ஒரு ரூல் இருக்குது. நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு நல்ல வீட்டை கட்டி கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆயிடணும். ஆனால் இந்த ரூலுக்கெல்லாம் நான் செட் ஆகணான்னு யாருமே என்கிட்ட கேட்கல. டெய்லியும் எப்படி பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணுறனோ, அந்த வலியை வெளியே காட்டிக்காமல் பொய்யை எப்படி சிரிக்கிறனோ எனக்கு இங்கே ஒருத்தனும் சொல்லித்தரல. என்னோட மூளையை பற்றி சொல்கிறேன். இந்த மனுஷங்களோட மூளைலாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஆன்சைட்டி எல்லாம் சும்மா ஒரு ஓவர் திங்கிங் தான். மயிறு இந்த ஓசிடி, டிப்ரெஷன், ஓவர் திங்கிங் இதெல்லாம் இருக்க ஒருத்தன் போய் இதை பற்றி சொல்லான்னு போனால் இதை புரிஞ்சுக்கிற பக்கம், இதை கேட்குற பக்குவத்தில் கூட யாருமே இல்லை. ஆனால் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். மனுஷங்களில் சில பேர் நம்மளை ப்ரோக்ராம் பண்ண ரோபோட் மாதிரி நடத்துவாங்க. எந்திரி லேப்டாப் தட்டு தின்னு தூங்கு, எந்திரி லேப்டாப் தட்டு தின்னு தூங்கு. முடியல. என்னோட ஆசை, கனவு, லவ் எல்லாரும் சொல்லுவாங்க ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ்னு சொல்லி. ட்ரீம்ஸை வந்து எனக்கு காசு கொடுக்குது எல்லாம் வெறும் என்னன்னு தெரிலடா. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரமாக ஓடிடலாம் போல இருக்கு. ஆனால் தைரியம் இல்லை. இங்கே பாரு, இந்த கியூப் மாதிரி நான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கேன். என்னை மாதிரி ஆளுங்களுக்கு அவன் மனசை எதிரியாக இருக்கும்போது என்ன பண்ணுறது சொல்லு? இப்போது எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் நிம்மதி. அந்த கியூப் என்கிட்ட கொடு. எதுக்கு? குட்ரா. இப்போ இந்த கலைஞ்சு போன கியூபுக்கு அல்டிமேட் பர்பஸ் என்னன்னு தெரியுமா? பிகாஸ் அட் லாஸ்ட் somebody is going to fix it. உட்கார். சரி சொல்லு, இப்போ உனக்கு என்ன புரியலை? ஏன் எங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு எங்கள் மைண்டே எதிரியாக இருக்குது? ஏன்னா அவன் சொல்கிறதா நீ கேட்கவே இல்லையே. நான் செலக்ட் பண்ணாத இந்த லைஃபு எனக்கே எவ்வளோ டஃப்பாக இருக்குது. மற்றவங்க சொன்ன சாய்ஸை கேட்டியே, உனக்குள்ள ஒருத்த சொல்கிறான்ல அதை கேட்டியா?
அப்பா அம்மா முன்னாடி ஃபெயிலியர் ஆகிறது எனக்கே இவ்வளோ தப்பாப்படுது. நீ ஜெயித்தாலும் தோத்தாலும் அவங்க அன்பு தான். என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அவங்க வாழ்க்கையை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் நான் மட்டும் ஏன் தொலைஞ்சு நிற்கிறேன்? இங்கே யாரும் அவன் தொலைஞ்ச வெளியெல்லாம் சொல்கிறதில்ல, நடிச்சிட்டு தான் இருக்காங்க. என்னை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் நான் மட்டும் ஏன் தனியாக இருக்க மாதிரி இருக்குது? யூ ஷுட் லுக் ஃபார் த ரியல் ஒன்ஸ், நாட் த டெம்பரவரி. என்னை புரிஞ்சுக்காத இந்த உலகத்தில் நானாக இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீ எல்லார் மாதிரியும் இல்லை, யூ ஆர் யூனிக். நீ தனியாக தான் தப்பு இல்லை, புரிஞ்சதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரே சொல்யூஷன் தான். அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஆமாம்,